இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 16/2/2026 திங்கட்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் 4ஆம் நாள். இன்றைய நாளிலே சதுர்த்தசி திதி என்ற திதி இருக்கும். சாயங்காலம் 6:26 வரைக்கும். பின்பு அமாவாசை திதி வந்துடும். திருவோணம் என்கிற நட்சத்திரமானது மாலை 9:41 வரைக்கும் இருக்கும். பின்பு அவிட்ட நட்சத்திரம் வந்துவிடும். இந்த திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதனாலே மனதிலே சந்தோஷமும், பொருள் வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாகவும் அமையும். திங்கட்கிழமை நார்மலாகவே சந்திரனுக்குரியது. அந்த திருவோண நட்சத்திரமும் சந்திரனுக்குரியது. அதனால் கூடுதல் சிறப்பு, மனதுக்கான நல்ல நாள். இன்றைய நாளிலே சுப முகூர்த்தம்னு போட்டிருப்பாங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். காலையில் நல்ல நேரம் 6:30 7:30 மணி வரைக்கும். சாயங்கால வேளையில 7:30 8:30 மணி வரைக்கும். ராகு காலம் 7:30 யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:30 வாரசூலம் கிழக்கு, தயிர் பரிகாரம். கும்பராசிக்குள்ளர சூரியன் 4 நாழிகை 16 வினாழிகள் இருப்பார். 6:34 சூரியன் உதயம் ஆவார். திருவோண நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே துருவம் என்கிற நாம யோகமும் கரஜை என்கிற கரணமும் இருக்கிறது. இந்த துருவம் அப்படிங்கிறது புதிய ஆடைகள், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. நவரத்னங்களை போட்டுக்கொள்வது, வீடு அணை கட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது நல்லது. அதுபோல இன்றைக்கு கரஜை கரணத்திலே விதை விதைக்கிறது, பயிரிடுறது, திருமணம் பண்றது போன்றவைகள், வீடு சம்பந்தப்பட்ட சகல விதமான சுககாரியங்கள், சுபகாரியங்கள் செய்வது நல்லது. இன்றைய சதுர்த்தசி திதி வெற்றிக்குரியது. இன்றைய நாளிலே யாத்திரை போறது, சுபகாரியங்கள் செய்வது எல்லாமே நல்லதாகும். சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுக்கு ராசியின் 12ஆம் இடத்துக்குரியவனான சந்திர பகவான் 6ஆம் இடத்துல அமர்கிறார். அதனாலே கொடுத்த காசு, கொடுத்த வாக்கு இதெல்லாம் நல்லபடியா நீங்க மீட் அவுட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, யாருக்குன்னா அது கேஸ் எல்லாம் இருந்து, வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான திருப்பு முனைகள்லாம் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுடைய எதிரிகளுக்கு கொஞ்சம் பயப்படுற நாள். அதனால உங்களுக்கு உயர்வான நாள். நீங்க எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டு. உங்க ராசிநாதன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டமான கிரக சேர்க்கையோட அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு நன்மையை பயப்பார்கள். கேது உங்க ராசிக்குள்ள இருக்கிறதுனால மனதில தெளிவான விஷயங்கள் மட்டும் செய்யுங்க. குழப்பம் வந்தா மட்டும் அடுத்தவங்களை கேட்டு செய்யணும்னு வச்சுக்கிடுங்க. குரு 11ஆம் இடத்துல லாபமா அமர்ந்திருக்கிறாரு. ஆலோசனை பெற்று செய்யக்கூடிய காரியம் வெற்றியை தரும். அதனால இதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாளை நடத்துங்கள். வாழ்க வளத்துடன்.